கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் உடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அதை விளங்கிக் கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. எச்சரிக்கையா இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாம் சில வாரங்களாக மோசம் போகக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். சாத்தானால் மோசம் போகிறது உண்டு, மற்றவர்களால் மோசம் போகிறது உண்டு, தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறவர்களும் உண்டு. கடந்த வாரத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்தை தியானித்தோம். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 33ஆவது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இதைத்தான் கடந்த வாரம் தியானித்தோம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி அதைத்தான் தியானித்தோம். தேவையற்ற சம்பாஷணைகள் நாம் சம்பாஷிக்க கூடாது. தேவனை விட்டு விலகச் செய்யக்கூடிய எந்த உபதேசங்களும் நமக்கு வரக்கூடாது. அதைத்தான் கடந்த வாரத்தில் தியானிச்சோம். உதாரணமாக கொரிந்து சபையில் சம்பூர்ணமாக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்பூர்ணமாக்கப்பட்ட நிலைமையில இருந்தவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையில எப்ப வந்தாலும் போலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயத்தமா இருந்தவங்க என்ன பேசிட்டாங்க? சிலர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு பேசிட்டாங்க. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சபைக்குள்ள பேசிட்டாங்க. சபை எப்படிப்பட்ட சபை? பூர்ணமாக்கப்பட்ட சபை, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட சபை. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலர் உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால அந்த சபை என்னாச்சு? பாவம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதனால அநேகர் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் தேவையில்லாத சம்பாஷணை. அதனால்தான் பவுல் சொன்னார், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்ப தேவையற்ற சம்பாஷணைகளை நீங்களோ நானோ யாரிடமும் பேசக்கூடாது, நம்மகிட்ட யாரும் பேசக்கூடாது. பரிசுத்தத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கலாம், அதுக்கு மாறா பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய எந்த வார்த்தைகளை நானும் நீங்களும் கேட்கக்கூடாது. ஏன்னா சுயமாய் பேசுகிறவன் தன்னுடைய சுயமையுமே தேடுகிறான். அதே நேரத்தில் அப்படி பேசுகிறவன் தன் பக்கத்திலே ஜனங்களை திருப்புகிறான். தன் பக்கத்திலே ஜனங்களை திருப்புகிறான். இயேசு சொல்லும்போது சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் சொன்னார். அப்படியானால் நம்ம கூட யாரும் சேரணும்னு நினைச்சு இஷ்டத்துக்கு உபதேசம் பண்ணிடக்கூடாது, தேவையற்றது உபதேசம் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் தேவையற்றதை உபதேசிக்கிறத நானும் நீங்களும் கேட்க கூடாது.
கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தது போலவே உங்கள் மத்தியிலே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுக்காய் வாழ வேண்டியவர்கள் தான். ஆனால் அந்த கள்ள போதகருடைய அந்த போதனையினால தவறா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேதம் அவர்களால் சொல்லுது, தங்கள் பட்சத்தில் அவர்களை சேர்க்கிறார்கள் என்று சொல்லி. அவருடைய முடிவு என்னவா? அழிவு என்று இருக்கிறது. முடிவு அழிவு. ஆனால் நீங்களும் நானும் தேவையற்ற வசனத்துக்கு மாறா பேசுறாங்கன்னா செவி கொடுக்கூடாது. வசனத்துக்கு மாறா பேசுறாங்களா இல்ல கரெக்டா பேசுறாங்களா எப்படி தெரியும்? நமக்கு வசனம் தெரிஞ்சா தானே தெரியும். நமக்கே வசனம் தெரியலன்னா, நமக்கே வசனம் தெரியலன்னா அது வசனத்துக்கு மாறா பேசுறாங்களா இல்ல வசனத்தோடு பேசுறாங்களா தெரியாது இல்ல. அதனால நம்ம சபை வசனத்துல தரவா இருக்கணும், தரவா இருக்கணும். என் ஆண்டவராக இயேசுவே சொன்னாரு, என்னுடைய உபதேசம் தேவனால் உண்டானதா இல்ல நான் சுயமாய் பேசுகிறேனா என்று தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரமே அறிய முடியும். அதான் உண்மை. தேவ சித்தம் எது? வசனம். இந்த தேவ சித்தத்தின்படி வசனத்தை தெரிஞ்சு வசனத்தின்படி வாழ்றவனுக்கு தான் பேசுறவங்க தேவனுடைய வார்த்தையை பேசுறாங்களா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னா பேசுறவரை வச்சு அவர் அற்புதம் செய்வார்ப்பா, அவருக்கு இவ்வளவு கூட்டம் வருதுப்பா, அதனால அவர் சொன்னா சரியா இருக்குப்பா, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு எண்ணத்துல அவங்க பேச்ச கேட்க விடாது, அவங்க பேச்ச கேட்க விடாது. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேசலாம். அவங்க பக்தியை குறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாமும் பேச முடியாது, நாமும் பேச முடியாது. யெரொபெயாம் காலத்துல அவன் சமாரியாவில் தூபங்காட்ட போனான். அந்த சூழ்நிலையிலே யூதாவிலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தான். வந்து இந்த பலிபீடத்துல பலி செலுத்தின ஆசாரிகளை இந்த பலியிடுவாங்க. யோசியா என்னும் ஒரு ராஜா பிறப்பான், அவன் இதுல பலியிடுவான். இதுக்கு அடையாளம் என்னன்னா பலிபீடம் வெடிக்கும்னா வெடிச்சிருச்சு, பலிபீடம் வெடிச்சிருச்சு. பிடிங்கள்னு சொன்னா கை நின்று போச்சு. நின்ன உடனே எப்பா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா, உங்க தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ராஜா கேட்க ஜெபம் பண்ணா இவனுக்கு நல்ல சுகமாயிடுச்சு. இவனுக்கு வெகுமதி தரேனா. அவன் சொல்லிட்டான், உங்க வெகுமதி எனக்கு வேணாம், நீங்க வீடு நிறைய வெகுமதி கொடுத்தாலும் வேண்டாம், நான் இந்த ஸ்தலத்துல சாப்பிடவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன், வந்த வழியில போகவும் மாட்டேன். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை, நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி போயிட்டான். ஆனால் அந்த ஊர்ல ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி இருந்தான், கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், இப்படி ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து போனான்னு தெரிஞ்ச உடனே அவனை மாத்துறதுக்கு அவன் சொல்றான், நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போக சொல்லி ஒரு தூதன் என்னோடு சொன்னான் என்று சொல்லி போய் சொல்லிட்டான். இப்போ தேவன் ஒரு விசை சொன்னதை இரண்டாம் விசை பார்த்து திருத்த மாட்டார். இவன் என்ன பண்ணணும், என்கிட்ட தானே தேவன் பேசினாரு, என்கிட்ட தானே தேவன் பேசினாரு, அப்ப என்கிட்ட தானே அவர் சொல்லணும், உங்ககிட்டயா சொன்னாரு அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அவன் அதை பற்றி கவலை இல்லை. இந்த கிழ தீர்க்கதரிசி இவனை கவுத்து போடனே வசனம் சொல்லுது, பொய் சொன்னான்னே இருக்குது வசனம். பொய் சொல்லி அவனை சாகடிக்கிறதுல இவனுக்கு என்ன லாபம்? பொய் சொன்னதை கேட்டு அவன் போயிட்டான், சாப்பிடறதுக்கு போயிட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவன் சொல்றான், நீ போற வழியில சிங்கம் உன்னை கொல்லும், ஆனா சாப்பிடாது, நீ செத்துருவேன்னு சொல்லி சொன்ன. எதுக்கு சொல்ல வரேன்னு வச்சுங்க, தேவையற்ற வார்த்தை. தேவன் காரியத்தை சொல்லிட்டாரு, அதுக்கு மாறா
ஒரு கிழவனான தீர்க்கதரிசி சொன்ன உடனே நம்ம அதை மாத்திக்கிறதா? நம்ம மாற்றக்கூடாது. வேதம் ஒன்றை சொல்லிச்சுன்னா ஒரு விசை தேவன் சொன்னதை இரண்டாம் விசை பார்த்து திருத்திரவர் அல்லன்னு இருக்கும். ஒரு விசை சொன்னா ரெண்டாவது தடவை பார்த்து திருத்திட்டு சரி 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 பரவாயில்ல விடு அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஒன்ஸ் சொன்னதுதான். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் நம்மை தேவனுடைய வார்த்தை விட்டு விலக செய்யக்கூடிய எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் நானும் நீங்களும் கேட்கக்கூடாது. இதுதான் கடைசியா நானும் நீங்களும் பார்த்தோம். இன்றைக்கு எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா இயேசுதான் சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்றாரு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன்னில் உள்ள வெளிச்சம் இருக்குது. வேதம் என்ன சொல்லுது? எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். என்ன சொல்லுது பாருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லுது? முற்காலத்தில் அந்தகாரமாயிருந்தீர்கள். அந்தகாரம்னா இருட்டு, டார்க்னஸ் இருக்குது. இருட்டா இருந்தீர்கள், முன்னால இருட்டா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். எப்படி அந்தகாரமா இருந்தவங்க இருட்டா இருந்தவங்க வெளிச்சமா மாறினாங்க? முன்னால அந்தகாரமா இருட்டா இருந்தோம், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்றார். அந்தகாரமா இருந்தவங்க வெளிச்சமா மாறினது எப்படி? தாவீது என்ன சொல்றான்? 18வது சங்கீதம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் வாழ்க்கை இருட்டா தான் இருக்குது, ஆனா என் வாழ்க்கை இருட்டான வாழ்க்கையை வெளிச்சமாக்க கூடியவர் கர்த்தர் ஒருவரே. உதாரணமா இந்த மூணுக்கு தனியா வெளிச்சம் கொடுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. மூணு தனியா வெளிச்சம் கொடுக்க முடியாது. சூரியன்ல இருந்து மூணுக்கு வெளிச்சம் வந்தாதான் அதுல இருந்தா வெளிச்சம் வருமே தவிர இயற்கையா வெளிச்சம் வராது. சூரியன்ல இருந்து ஒளி வரும், ஒளி நிலவுல பட்டு அந்த நிலவுல இருந்து நமக்கு வெளிச்சம் வரும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம இருளா இருக்கிறவங்க வெளிச்சமா மாறிட முடியாது. நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றக்கூடியவர் கர்த்தர் என்றில் இருக்கிறது. அப்படின்னா எப்படி மாற்றுவார்? இயேசு என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் என்னிடத்தில் இருக்கவன் இருளாயிராது, நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். உலகம் அந்த காலத்துல இருக்குது, இருட்டுக்குள்ள இருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். அப்ப இது வெளிச்சமாகணும், உலகம் வெளிச்சமாகணும். ஒளியாக வந்தார். நீங்களும் நானும் அந்தகாரமா இருந்தோம், இருட்டா இருந்தோம், அந்தகாரம். அப்படியானா இயேசு ஒளி. ஒரு மனுஷன் எப்படி வெளிச்சமாவான்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். நாம் அந்தகாரமா இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த ஒளி. அப்போ இருட்டா இருக்கிறவங்களை பிரகாசம் அடைய பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவர். இயேசுவால் மாத்திரம்தான் நானும் நீங்களும் வெளிச்சம் கொடுக்க முடியும். அவர் நமக்குள்ள வரும்போது நாம வெளிச்சம் ஆகிறோம். எப்படின்னா வேதம் என்ன சொல்லுது? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்னமா, இப்ப அந்தகாரமா இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் அவரை விசுவாசித்து, அவர் என்ன விசுவாசிக்கணும்? முதலாவது அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்து, என் பாவங்களெல்லாம் நான் அவர்கிட்ட அறிக்கையிட்டேன், அவர் என் பாவத்தெல்லாம் மன்னித்தார் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ சாத்தானும் இயேசுவும் ஒரே இருக்க முடியாது, ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்படி ஆனா இவன் முதல்ல வந்து என்ன பண்றான்? ஆண்டவரா இயேசு இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறான், இயேசு இடத்துல வர்றான், பாவம் செய்றவன் இயேசு இடத்துல வர்றான். ஆண்டவரே நீ மன்னிங்க, ரத்னால் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏற்றுக்கொள்றான். இப்ப இயேசு ஏற்றுக்கொள்றான். இப்ப இயேசு உள்ள வந்துடுறாரு. இப்ப என்ன ஆயிரும்? வெளிச்சமாயிரும். இப்ப பெர்மனண்டா உள்ள இருக்கணும். இப்ப அந்தகாரமா இருந்தோம், இருட்டா இருந்தோம், இப்ப வெளிச்சமா இருக்கும். ஆனா பெர்மனண்டாவே நம்ம வெளிச்சமா மாறணும். என்ன செய்யலாம்? அவர் நம்ம கூடவே இருக்கணும். என்ன பண்ணலாம்? 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ ஞான ஸ்நானம் என்பது தேவனோடு கூட செய்கிற நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. யார் ஒருவன் இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னித்தார், நான் இப்ப சுத்தமா இருக்கிறேன், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு நல்ல மனசாட்சி வருதோ அவன் தான் உடன்படிக்கை பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல ஞானஸ்நானத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்க. ஞானஸ்நானம் முக்கியம் இல்ல, மனம் திரும்புதல் தான் முக்கியம். மனம் திரும்பாம 1000 தடவை ஞானஸ்நானத்தால பேசு. இப்ப மனம் திரும்பின பிறகு அந்த நல்ல மனசாட்சியில இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். அப்படி உடன்படிக்கை பண்ணிட்டா அவரோடு கூட இருக்கிறோம்னு அர்த்தம், இல்ல அவர் நம்ம கூட இருக்கிறார்னு அர்த்தம். இப்ப பெர்மனண்டா அந்தகாரமானது வெளிச்சமா மாறிட்டு, அந்தகாரமா இருந்த நாம வெளிச்சமாவே மாறிட்டோம். இருட்டை ஏங்க வெளிச்சமாக்கினாரு? இருட்டை ஏன் வெளிச்சாக்கினார்? எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்னவா வெளிச்சம் ஆனது பெருசு இல்ல, இனிமே வெளிச்சம் ஆன நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். முன்னால அந்தகாரமா இருந்தோம், இருட்டா இருந்தோம், அப்படி அந்த கேரக்டர் நம்ம இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படி ஆயிட்டோம்? வெளிச்சம் ஆயிட்டோம். அப்ப வெளிச்சமான நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கணும். சும்மா அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு இருந்தா வேஸ்ட்டுங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட நல்ல மனசாட்சியில உடன்படிக்கை பண்ணு முன்னால பாவத்தில் இருந்த பாத்தீங்களா, அதே கேரக்டர் இப்போ இருந்தாலும் வேஸ்ட். ஏன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுது? ஆதியாகமம்
முதலாவது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஓஹோ, முதல்ல இருட்டுதான் இருந்துச்சு, இருட்டுதான் இருந்தது. இந்த உலகம் இப்படி தண்ணிக்குள்ள மூழ்கினது எப்போ? நோவா காலத்துல இல்ல. நோவா காலத்துல 2வது ஜலப்பிரளயம் வரும்போது இப்படி எல்லாம் மூழ்கிடுச்சு. அதுக்கு முன்னால ஒரு உலகம் இருந்தது. அதுக்கு முன்னால ஆண்டவர் உலகத்தெல்லாம் படைச்சு எல்லா பிராணிகள் அது இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம், இருந்தது. ஆனா சாத்தான கீழே தள்ளுனாரு, அப்போதான் முழு உலகத்தையும் அவன் சேதப்படுத்திட்டான், ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். அந்த நேரத்தில் ஆண்டவர் தண்ணினால அழிச்சார். இதுக்கு முன்னால் இருந்த உலகம் தெரியுமா? யோபின் புஸ்தகம் எப்படி சொல்றாரு பாருங்க. யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்குள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. இப்ப யோபை பார்த்து சொல்றேன், நீ இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ பதில் சொல்ல. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? என்னவன்? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது. நமக்கு என்ன தெரியும்? வானம் உண்டாகட்டும் என்றார், உண்டாயிற்று. பூமி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எப்போ? இப்போ பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். பூமிக்கு அஸ்திபாரம் இருக்கா? அஸ்திபாரம் இருக்குதா? எங்க இருக்குது? சங்கீதம். இது இப்படி வச்சுங்க, இப்படி வச்சுங்க. சங்கீதம் 18:15. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. ஓஹோ, என்னமா? தண்ணீர்கள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திவாரங்கள். பூதலன்னா பூமி, பூமியினுடைய அஸ்திவாரம் தண்ணிக்குள்ள இருக்குது. ஆண்டவர் அன்னைக்கு தண்ணிக்குள்ள அஸ்திவாரம் போட்டு இருந்திருக்கிறார். அன்றைக்கு அஸ்திவாரம் போட்டார். அஸ்திவாரம் போட்டது தண்ணிக்குள்ள இருக்கு. இப்போ அங்க யோபுக்கு வாங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. சரி, அதற்கு அளவு குறித்தவர் யார்? எதுக்கு? பூமியை உண்டாக்கும் போது அளவு குறிச்சிருக்காரு. ஒரு வீடு கட்டும்னால அளவு போடுவாங்க. அதன் மேல் நூல் போட்டவர் யார்? ஒரு வீடு கட்டவும் போது என்ன நடக்குது? அளவு குறிச்சு நூல் கட்டுவாங்க. அளவு குறிச்சிட்டு நூல் கட்டுவாங்க. அது சொல்றாரு, அது மேல் நூல் போட்டது யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? எப்படி? இந்த பூமியை உண்டாக்கும் போது கோடிக்கல்னா கார்னர் ஸ்டோன் வாங்க. கார்னர் ஸ்டோன். ஒரு வீடு கட்டினா கார்னர் ஸ்டோன் வைப்பாங்க. அதே போல இந்த உலகத்தை படைக்கும் போது ஆண்டவர் கோடிக்கல்லை வச்சிருக்கிறேன். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்திருக்குது பாருங்க, என்ன நடந்திருக்குது? அப்பொழுது, எப்பொழுது? அவர் அஸ்திவாரம் போடும்போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். இது உலகத்தை பூமியை உண்டாக்கும் போது நடந்த சம்பவம். ஆனா பின்னால் பூமியை உண்டாக்குனாருன்னு இருக்காதே. இப்பதான் சாத்தான மேல தள்ள உடனே
பூமியை கெடுத்துட்டான். பூமி நல்லா இருந்த பூமியை கெடுத்துட்டான் சாத்தான். கெடுத்தது நிமித்தம்தான் தேவன் முழு உலகத்தை அழைச்சார். இருந்த பறவைகள்லாம் ஓடி போச்சுன்னு எரேமியா தீர்க்கதரிசியில் இருக்கும். பறவைகள்லாம் போச்சு, மிருகங்கள் காணாம போச்சு, பர்வதங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். சரி, எப்படி இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற பூமி இருக்கு பார்த்தீங்களா, இது ஆண்டவர் நோவா காலத்துல மொத்தத்தில் அழிச்சு விட்டார். அப்ப அதுக்கு முன்னால தண்ணியில் அழிச்சார் பார்த்தீங்களா. அழிச்ச போது என்ன நடந்தது? ஆழத்தில் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பதான் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள். சூரியன் வந்த பிறகு வெளிச்சம் வந்துச்சா, வெளிச்சம் வந்த பிறகு சூரியன் ஆண்டவர் படைச்சாராம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெளிச்சம் உண்டாக கடவுள்னார். உடனே வெளிச்சம் தான் உண்டாயிடுச்சு. வெளிச்சம் உண்டான உடனே பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிச்சுட்டேன். அருமையானே, நீங்களும் நானும் முன்னால இருட்டா இருந்தோம், இப்ப வெளிச்சம் ஆயிட்டோம். நம்ம கூட இருந்த இருட்டானவங்களை விட்டு நம்ம பிரியணும். அவிசுவாசிகளை விட்டு நம்ம பிரியணும். அவிசுவாசிகளோடு கூட சேரக்கூடாது. சேர்ந்தா என்ன நடக்குன்னு பின்னால சொல்றேன். அவிசுவாசிகளோடு கூட ஐக்கியம் கொள்ளாதீங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்து எடுத்தேன். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருங்க. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடு. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. அதனால உலகத்தை விட்டே போயிடணும்னு சொல்லல. உலகத்தின் ஜனங்களுக்கு மத்தியில ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அவங்களோடு கூட ரொம்ப ஐக்கியப்பட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை இருட்டாயிரும். முதல்ல இருளையும் வெளிச்சத்தையும் பிரிச்சுட்டேன். வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிழைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? என்ன சொல்றாரு? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே கிடையாது. முன்னால நம்ம அந்தகாரமா இருந்தோம், இப்ப என்ன ஆயிட்டா? வெளிச்சமாகிட்டார். இப்ப அந்த அவங்களோட கூட நமக்கு ஐக்கியமே வரக்கூடாது. நிறைய பேர் இந்த மேரேஜ்ல எல்லாம் ரட்சிக்கப்படாதவனை கட்டி வச்சிருவோம், அவன் சரியாயிருவான், இவன் சரி பண்ணிடுவான், இல்லைன்னா அவன் சரி பண்ணிடுவான்னு. எங்க அது நடக்காதுங்க. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் கல்யாணம் கிடையாதுன்னா கிடையாதுதான். என்னைக்கும் அது கூடாது. மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க, ஆனா கல்யாணம் ஒருத்தவங்க நடக்குது. ஒரு விசுவாசிக்கு அவிசுவாசி பொண்ணை கல்யாணம் பண்ண போறாங்க. உங்களுக்கு இன்விடேஷன் வருது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் ஊர்ல இல்ல, குளித்தலை போயிட்டாரு, அதனால போயிட்டு வந்துடலாம். அப்படியா? நீங்க ஊர் யாரை ஏமாத்துறீங்க? ஆண்டவரே ஏமாத்துறீங்க. ஆண்டவருக்கு தெரியாத? சொன்னவர் ஆண்டவர் தானே. இந்த மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க. விசுவாசிக்க அவிசுவாசிக்கும் கல்யாணம் கிடையவே கிடையாதுங்க. வசனம் சொல்லுது, அவர் உங்கள் இருதயங்களை வழிவிலக பண்ணுவார். இதைத்தான் சாலமோன் நடத்தினான். சாலமோனுடைய இருதயம் அந்த பெண்களால் தான் வழிவிலகி போச்சு, உலகத்தின் பெண்களால். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவிசுவாசிகளை விட்டு விலகி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எபிரேயர்கள் 7வது அதிகாரம் 26வது வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும்
வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். என்ன சொல்லுது? அவர் குற்றமற்றவர், மாசலர், பாவிகளுக்கு விலகினவர் என்று எழுதியிருக்கிறார். அவர் ஒளி, அவர் ஒளி, பாவி இருட்டு. வேதம் சொல்லுது அவர்களுக்கு, பாவிகளுக்கு விலகி இருந்தார், அவங்களோட ஐக்கியப்படவே இல்லை. சொந்தக்காரன், க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரட்சிக்கப்படாதவங்கிட்ட நீங்க க்ளோஸ் ஆயிருந்தீங்கன்னா அவன் கடைசியில் க்ளோஸ் பண்ணிடுவான். நம்ம வாழ்க்கை அவுட்டு. எப்படி நம்ம பாவம் செய்யணும் நமக்கே தெரியாது. அட அது ஒண்ணும் தப்பு இல்லப்பா, இது ஒண்ணும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி 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 கடைசியில தேவனை விட்டு விலகி தேவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விசுவாசியும் அவிசுவாசியும் பிரிச்சார். சரி, ரெண்டாவது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. என்ன செய்யணுமா? பரலோகத்தில் உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அப்போ நீங்களும் நானும் இருளில் உள்ள ஜனங்கள் நம் மூலம் வெளிச்சத்தை காணுகிறவளா இருக்கும். அப்படின்னா நம்ம வெளிச்சம் வீசக்கூடிய அளவிற்கு சாட்சி உள்ளவங்களா இருக்கணுங்க. சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். என் மூலம் இயேசுவை அறிந்து கொள்ளணும். நீங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படிலாம் ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்றாரு. சரி, நம்ம அவரோடு கூட ஒன்றாயிட்டோம். எப்படி இருப்போம்? அவரை போல இருப்போம். அவரை போல இருக்கணுங்க. நீங்களும் நான் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்களும் உங்க குமாரனும் ஒன்றா இருக்கிறது போல என்னை ஒன்றாக்கிருங்க. என் ஜென்ம சுவாபம் முற்றில் ஒளிஞ்சிடணும். தெய்வீக சுவாபம் வெளிப்படணும். என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும். ஆண்டவரே, அப்படிதான் ஜெபம் பண்ணணும். என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். எந்த குறையும் வரக்கூடாதுப்பா உங்க பார்வையிலும் தெரிஞ்சாது. ஸோ என்னுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியே தெரியணும். சாட்சியா இருக்கணும். அதுக்குதான் இருள இருந்து வெளிச்சமாக மாற்றி வச்சிருக்காரு. யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லு, வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவர் வெளிச்சத்திலே களிக்கூற மனதாயிருந்தீர்கள். வேதம் சொல்லுது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். விளக்காயிருந்தான். எரிந்தானா? பிரகாசித்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? எப்படி வாழ்ந்திருப்பான்? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் தன்னால் எல்லாரும் இயேசு விசுவாசிக்கும்படி சாட்சி கொடுக்க சாட்சியா வந்தான். எப்படி? இப்ப நம்ம சாட்சி கொடுக்கிறோம்னா சாட்சியா இருக்கணும். போய் சாட்சிலாம் சொல்லக்கூடாது. சாட்சி கொடுக்க வந்தேன்றான்,
அவரை குறித்து சாட்சி கொடுக்க, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறான். அப்படி வந்தவன் சாட்சியா இருக்கிறான். அருமையானே, நீங்களும் நானும் வெளிச்சம், ஒளியை குறித்து சாட்சி சொல்லணும். ஆனா என் வாழ்க்கை எப்படியும் இருக்கும், என்னைய பார்க்காதீங்க அவரை பார்க்கன்னு சொல்லக்கூடாது. அது வெளிச்சத்துக்கு தகுதியே இல்லாத, வெளிச்சமே கிடையாது. பாவத்துல இருந்துகிட்டு என்ன பார்க்காத அவரை பாருன்னு சொன்னா எப்படி சரியா இருக்கு? அவன் எப்படி பார்ப்பான்? ஆகினால யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியா இருந்தான். அப்போ நீங்களும் நானும், வெளிச்சமாகிய நீங்களும் நானும் சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும், சாட்சி கொடுக்க சாட்சியாக இருக்கணும். ஓகே. மூன்றாவதாக, ஒன்று அவிசுவாசியை விட்டு பறிக்கணும். 2 நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், காட்டணும், வெளிச்சமா இருக்கணும். அப்படின்னா அவிசுவாசிகளை விட்டு பிரிஞ்சு சாட்சியா வாழும். 2. மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம் 14. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலியாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சம் யாரு? இயேசு. இயேசு. அப்ப இந்த பெரிய வெளிச்சத்தை காணணும். அவங்க, நீங்களும் நானும் அந்தகாரமா இருந்தோம், இப்ப வெளிச்சமாயிட்டோம். அந்த பெரிய வெளிச்சத்தை இயேசுவை பார்க்கணும்னா, அவங்க காணணும்னா, நம்ம எப்படி இருக்கிறது? ஒன்று சாட்சியா இருக்கும். இந்த பெரிய வெளிச்சத்தை நம்ம மூலம் ஜனங்கள் காணணும். என்ன செய்யலாம்? எபேசியர் 5:13 அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இப்ப இந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? வெளியரங்கமாக்குமா. இப்ப இந்த வெளிச்சமாகிய நீங்களும் நானும் மற்றவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியத்தை வெளியரங்கமாக்கணும். வெளியரங்கமாக்கணும். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். இப்போ அவன் ஞானஸ்நானம் கொடுக்க வந்திருக்கிறான். யோர்தான் நதியில ஞானஸ்நானம் கொடுக்க வந்திருக்கிறான். முதல் பிரசங்கம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதியாவின் வனாந்தரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இந்த பாருங்க, இப்போ யோவான் ஸ்நானன் மனந்திரும்புதலை பற்றி தான் பிரசங்கம் பண்றான். ஞானஸ்நானம் கொடுத்துட்டு என்ன சொல்றான்? எனக்கு பின்னால ஒருத்தர் வர்றாரு, அவர் மேல விசுவாசம் வைங்க. அவனுடைய நோக்கம் ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். வெளிச்சத்தை ஜனங்கள் காணணும், வெளிச்சமாகிய இயேசு அந்த ஜனங்கள் காணணும்னு நினைக்கிறான். அதனால சுவிசேஷத்தை எல்லா பக்கமும் சொல்றான். அருமையானே, நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவை ஆகிய பெரிய வெளிச்சத்தை சுவிசேஷமா அறிவிக்க வேண்டியது அவசியம். சுவிசேஷமா அறிவிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது. சும்மா ஏதோ சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு சொல்லி போறாங்க. இல்லை இல்லை, மனம் திரும்புங்க. அப்படிதான் வரும். இயேசுவும் அதை தான் சொன்னார். இயேசு செய்த முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இதுதான் சொன்னார். அப்போஸ்தலர் முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். அதான் சொல்ல சொன்னார். ஸோ
எல்லாரும் ஆண்டவரோடு சேரணுங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய நோக்கமும். நம்ம வாழ்க்கையில இயேசுவோடு கூட சேர்க்கணும். ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். ஜனத்தை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? சுவிசேஷம் சொல்லணும். ஒளியாகிய இயேசுவை அவங்களுக்கு சொல்லணும். இப்ப இந்த யோவான் ஸ்நானன் இருக்கிறானே, வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கும். யோவான் ஸ்நானன் அவன் என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். கார்பங்க தேசாதிபதி ஆகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது. இப்போ ஏரோது ராஜா அந்த தேசத்திலே தீர்க்கதரிசியா இருக்கிறான். யோவான் ஸ்நானன் இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இப்ப மற்றவங்களுக்கு வெளிச்சம் வீசணும். எல்லாருக்கும் சொல்றான் மறந்துருமுங்கன்னு சொல்லி, பெரிய வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்லி. ஆனால் இப்பொழுது ஏரோது ராஜா அவன் கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கிறான். இவனை பார்த்து ஏரோது என்ன பண்ணிட்டான்? அவன் சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவிய அவன்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்து இவன் கூட சேர்ந்து வாழ வச்சிட்டான். நம்மளால என்ன பண்ணுவோம்? அது பெரிய இடத்துக்கு அறியப்பா, நம்ம ஏன் அவன்கிட்ட போய் மோதுவானே, நம்ம ஏன் சொல்லுவானே அப்படிதான் சொல்லுவான். ஆனா வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாயிரும். இப்ப இவன் வெளிச்சம், இவன் வெளியரங்கமாக்கணும். நேர ஏறோதிட்டு போறான். உன் சகோதரனுடைய மனைவி வைத்திருக்கிறது தவறு, நீ அப்படி செய்யாதன்னு சொல்லிட்டான். அதனால தலைப்போ போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனாலும் பரவாயில்ல. அருமையானே, தவறு செய்கிறவர்களை நானும் நீங்களும் வெளிச்சம் தானே. வெளிச்சம் இருளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் உதிக்கணும் வேணுமா? அப்படி நான் சுவிசேஷம் சொல்லத்தான் செய்யணும். அவன் பெரிய ஆளு. நம்ம எந்த முறையாவது சுவிசேஷம் சொல்லணுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது 19வது வசனம். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். என்ன சொல்ற பாருங்க. எச்சரிக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நம்ம வெளிச்சம், அவன் இருட்டுக்குள்ள இருக்கிறான். இருட்டுக்குள்ள இருக்கிறான், பாவஞ்சிறான். அப்ப நம்ம எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம கடமை. எச்சரிக்கலைன்னா அவன் இரத்தப்படியே நம்ம கையில காப்பாது. நம்ம கூட யாராவது பழகினாங்க அப்படின்னா ரட்சிப்பை பற்றி சொல்லிருங்க. யாராவது பழகினாங்கன்னா நம்ம ரட்சிப்பை பற்றி, அவிசுவாசிகளா இருக்காங்களா சொல்லிருங்க. அவன் கேட்கறது அவன் இருக்கும். நாம வெளிச்சம், அவங்க இருட்டு. அவங்களுக்கு வெளிச்சம் வீசணுமா வேண்டாமா? அப்ப சுவிசேஷம் சொல்லித்தான் ஆகணும். அது எனக்குரியது இல்லை, ஏன் மேல அது பாஸ்டர் இல்லை, அது குரூப் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. கடமை சுவிசேஷம் அறிவிக்கணும். என்னை குறித்தோ என் வார்த்தை குறித்தோ எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் நான் வரும்போது, தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவேன். சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன வெட்கம் இருக்குது? என்ன வெட்கம் ஆளுது? இந்த விபச்சார சந்ததியிலே வரும். இந்த விபச்சார சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சார சந்தியில என்ன? விபச்சாரம் பண்றதுக்கு வெட்கப்பட மாட்டேங்கிறான். விபச்சாரம் பண்றதுக்கு வெட்கப்பட மாட்டேங்கிறா. ஆனா அதுக்கு மத்தியில ஏன் வார்த்தை சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். எப்போது ஒன்று சாட்சி இருக்கணும், ரெண்டு பெரிய வெளிச்சத்தை காணணும்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பெரிய வெளிச்சங்கிறது இயேசுவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்போ எபிரேயர்கள் என்ன இருக்கும், 3வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவோ நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். சரி, முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணுமா, பரிசுத்தவான்கள் குறைபட்டு போகாதபடிக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமா, புத்தி சொல்லணுமா. பரிசுத்தவான்கள் தங்களுடைய பரிசுத்தத்திலே குறைபட்டு போயிடாதபடிக்கு பார்க்கும் போதெல்லாம் புத்தி சொல்லணுமா. அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுவாரு. வாசிங்க, எசேக்கியேல் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிக்கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். என்ன சொல்றாரு, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பும் போது அவன் இருட்டுக்கு போறான், வெளிச்சமா இருக்கும் இருட்டுக்கு போறான், நான் வெளிச்சம். அவனுக்கு அதை உணர்த்தணுமா, ஏய் தப்புனாதடா தப்புனாத அப்படின்னு சொல்லி உணர்த்தணுமா. சப்போஸ் நீதியை விட்டு திரும்பி அநீதிக்கு போறான்னா நம்ம உணர்த்தலைன்னா, அந்த வெளிச்சத்தை காமிக்கலைன்னா ஆண்டவர் சொல்றாரு அவர் ரத்தப்படி வாங்கிட்டார். விசுவாசி தவறி போனா கூட நம்ம உணர்த்தணுங்க, நம்ம உணர்த்தணும். ஆனா ஒண்ணு, வயசானவங்கள்ட்ட ஞானமா பேசணும். வாலிப பையனா இருந்தா, டேய் ஏன்டா அப்படி பண்ற, ஏன் இப்படி அசுத்தமா நடக்கிற அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படி கேட்க முடியாது. என்ன பிரதர், நம்ம இப்படி செய்ய முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி ஞானமா பேசணும், ஞானமா அவங்களுக்கு கடிந்து கொள்ளணும். இப்ப நானும் நீங்களும் வெளிச்சம், பெரிய வெளிச்சத்தை அவங்க கண்டவங்க தான், ஆனா விலகி போறாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டி உள்ள கொண்டு வரப்பாங்க. சரி, இது 3. இயேசு என்ன சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்ன சொல்ற பாருங்க, இப்ப வெளிச்சம் ஆக்கிட்டாரு. இயேசு சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏன்னா சாத்தான் இந்த வெளிச்சத்தை அணைக்கலான்னு பார்ப்பான். ஏன் தெரியுமா, அந்த வெளிச்சம் அணையருக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டு வந்துடும், இருட்டில் இருக்கிற வெளிச்சத்துக்கு வந்துடுவான். அதுக்காக வெளிச்சத்தை இருட்டாக்கிட்டான், அவனும் அவுட்டு. இப்போ இயேசு இந்த உலகத்துல வரணும், ஒளியாகிய இயேசு வரணும். எதுக்கு? உலகத்துக்கு ரட்சிப்பு வருவதற்காக. ஆகவே அதை அறிந்த சாத்தான் அவரை கொலை செஞ்சிடணுங்கிறதுக்காகத்தான் ஏரோது நாட்களிலே 2 வயசுக்கு கீழ்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் சாவடிச்சான். ஏன் சாவடிச்சான்? இவரால, ஒளியாகி இவரால முழு உலகமும் வெளிச்சமா மாறக்கூடாது. ஆக இவரை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். ஆகையினால்தான் 2 வயசுக்குள்ளான எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல ஆரம்பிச்சான். அதுக்குள்ள இவங்க வெளியே எடுத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. அடுத்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போகிறான். இவனை இப்ப கொல்லணும். என்ன செய்யறான்? சாத்தானுடைய தந்திரம். அதனாலதான் அவன் சொன்னான், பார்வோம் எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கும் போது இந்த தாதிகள் 2 பேரும் கட்டில போட்டான்.
ஆண் குழந்தையா இருந்தா அங்கே மனையில சாவடிச்சு. ஆண் குழந்தை ஏன் எல்லாரையும் ஆண் குழந்தை சாவடிக்க சொன்னா? அதுல மோசையும் செத்துருவான். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு ஆள் இருக்காது. இது சாத்தானுடைய பிளான். அந்த பிளானை பார்வோன் மூலம் நிறைவேற்ற பார்க்கிறான். ஆனாலும் கர்த்தர் அதோட பெரியவர். அதனால அவர் மோசையும் தப்பிக்க வச்சாரு, இயேசுவையும் தப்பிக்க வச்சாரு. முழு உலகத்துக்கு ரட்சிப்பு வர்றதுக்கு இயேசுவும் தப்பினாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மோசையும் தப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன சொல்லுது? 34ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். என்ன சொல்றாங்க? கண்ணு கெட்டு போச்சுன்னா சரீரம் இருட்டாது. ஏற்கனவே நம்ம இருட்டா இருந்தவங்க வெளிச்சமா மாத்தி இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எப்பா, உன் சரீரம் இருட்டாக இருக்கு, உன் கண்ணு காரணமா இருக்கக்கூடாது. அப்படின்னா உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் இருட்டாயிருக்கு. எப்படி கெட்டு போகும்? கண்ணு அதர் பாலினத்தினால, அடுத்த பாலினத்தினால கெட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. மற்றபடி கெட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் 28ஆவது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. என்ன சொல்றாரு? இதேதான் அப்படி போடணும். இச்சையோடு பார்க்கிற எவளும் அவளுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இச்சையோடு கூட பார்த்தாலே விபச்சாரம் சொல்றேன். அதனால்தான் சொன்னாரு, உன் கண்ணு கெட்டதா இருந்தால் உன் சரீரம். ரொம்ப ஜாக்கிரதை, கண்ணை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இச்சையா பாக்குறோமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என் ஆண்டவருக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். இச்சையான பார்வை, அப்படி ஒரு எண்ணத்தை சாத்தான் தூண்டினாலே அப்பால போய் சாத்தானே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை வெளிச்சத்தை பாதுகாத்துக்கணும். நம்ம வெளிச்சம் இருட்டாயிடக்கூடாது. கண்ணு கெட்டு போச்சு, சரீரம் கெட்டு. சாலமோன் சொல்றான், நான் பார்த்தது ஒன்னையும் என் கண்ணு இச்சது ஒன்னையும் தடை செய்ததே இல்லை அப்படின்றான். அதனாலதான் 700 மனைவி 300 மறுமனை ஆட்டி. எதுக்கு? என் கண்ணு இச்சித்ததை நான் தடை பண்ணதே இல்லை. அருமையானே, நம்முடைய கண்ணு கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் அவுட்டு, இருட்டாயிரும். சரி, கண்ணு சினிமா பார்த்தா, கண்ணு சீரியல் பார்த்தா கெட்டு போச்சு இல்ல? இப்ப சரீரம் கெட்டு போச்சு. அது ஒண்ணும் தப்பு இல்லை. என்ன நீங்க கண்ணு ஒண்ணு, இப்போ ஒரு பொருளை எச்சியோடு பார்த்தாலும் எடுக்க சொல்லுவோம். சினிமா பார்க்கறது ஏன் பார்க்குறீங்க? ஒரு என்டர்டைன்மெண்ட் வருவீங்க. உன் கண்ணு மேல இச்சிக்குதுப்ப, அதனால தான் பார்க்குற. இச்சினாதான் அது மேல டேஸ்ட் இருக்கு. ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. சிம்சோன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரிடத்தில் மீட்கும்படியாக தேவன் வைத்த நியாயாதிபதி. ஆனா அவனுக்கு கண்ணுதான் பிரச்சனை, கண்ணுதான் பிரச்சனை. பெலிஸ்திய ஸ்திரியை பார்த்த உடனே வீட்டில் வந்து சொல்றான், எனக்கு அந்த பெண்ணை கொல்லணும்ன்றான். என் கண்ணுக்கு இனிமையா இருக்கிறாள், அவளைத்தான் கட்டுவேன்றான். பெத்தவங்க எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, நடக்கிற கட்டியும் வச்சுட்டாங்க. கடைசியில் என்னாச்சு? அந்த
அந்த பொண்ணோட வாழ முடியலையே, வாழ முடியல. அடுத்தது அவனை குறித்து அவன் ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் பிரவேசித்தான். அவளை பார்த்தோன்னு மோகம் நடக்க போச்சு. அடுத்து ஆற்று ஓரத்தில் சுத்தி திரியிற அந்த தெளிலாளுங்கிற ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். முடிவில் மடியிலே படுத்துட்டான், மடியிலே படுத்துட்டான். ஏன்? இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அதனால வந்த வேணை. முடிவில் என்னாச்சு? அதே கண்கள் பிடுங்கப்பட்டு, மாவரைக்கப்பட்டு, முடி சிரைக்கப்பட்டு, வேடிக்கைக்காரனாக்கப்பட்டு, முடிவிலே தற்கொலை பண்ணிட்டான். தூண்ல நிக்கிறான், கட்டி வச்சிருக்காங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீங்க நிறைய செஞ்சீங்க, இப்போ என்னோடு கூட இவர்களும் மடியும்படிக்கு இந்த ஒரு விசை இறங்கும் அப்படின்னு தூணை பிடிச்சு ஆட்டினான் பாருங்க. மொத்தத்துல அவன் இருக்கும்போது சாவடிச்சவங்களை விட அந்த கடைசி நேரத்தில் சாவடிச்சது ஜாஸ்தி. என்னோடு கூட இவர்கள் மடியும்படிக்கு. அப்ப இவன் என்ன சொல்ற? நானும் மடிய போறேன், சாவேன். தற்கொலை, தற்கொலை பண்றான். அருமையானே, காரணம் என்ன? கண்ணு கெட்டு போனதுனால வெளிச்சமே போச்சு. நம்முடைய வாழ்க்கை அந்த வெளிச்சமே போச்சு. ஸோ கண்ணு கெட்டுக்கூடாது. அதே நேரத்தில் அந்த ஆகான் எரிகவரோட எந்த பொருளையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் யோசுவா. இவன் என்ன பண்ணான்? யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது 21வது வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். சரி, இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். சரி. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அதோட உருள கண்டேன், அவைகளை இச்சித்தேன், எடுத்துக்கொண்டேன். பார்த்தது பிரச்சனை இல்லை. பார்த்த உடனே என்ன வருது? இச்சை வருது. இந்த இச்சை நான் தான் கெட்டான், போச்சு, அணைஞ்சு போச்சே. ஆகானுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சே. அருமையானே, உன் கண் சௌரியே, உன் கண் சௌர்ணே, உன் கண்ணு எந்த விஷயத்தில் கெட்டு போனாலும் உள்ளே வெளிச்சம் இருட்டாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ, வெளிச்சம் இருட்டாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா யாருக்கும் தெரியாது. என் கண்ணு எப்படின்னு யாருக்கும் தெரியாது. அப்படி நீங்க கணக்கு போட்டு கண்ணை தப்பாக்கிறாரு. தப்பான முறையில் பார்க்குறதோ இல்லை மொபைலில் சினிமா பார்க்குறதோ, எந்த லைனில் என்ன மாதிரி கெட்ட காரியத்தை பார்த்தாலும் வெளிச்சம் இருட்டாயிரும். ஜாக்கிரதையாயிரும். ஸோ வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும். எப்படிங்க? சரி, இது கண்ணு கெட்டு போச்சுன்னா இருளாயிரும். இந்த மற்றபடி வெளிச்சம் இருளாகிறது எப்படி? நான் சும்மா கேட்குறேன். இன்னைக்கெல்லாம் மூன் இருக்கு, மூன். இந்த மூன் வளர்புரை தேய்விரைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கடல், ஒரு நாள் திடீர்னு மூனே காணும். எங்க போச்சு? மூனுக்கு தனியா வெளிச்சம் கொடுக்கிற சக்தி கிடையாது. சூரியன்ல இருந்து மூனுக்கு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் தான் நமக்கு வந்தது. சூரியனுக்குள்ள ஒளி இதுல பட்டு நமக்கு வெளிச்சம் கொடுக்குது. ஆனா ஒரு நாள் அமாவாசை வருது. அது ஏன் வருது அப்படின்னா, சூரியன்ல இருந்து ஒளி வருது சந்திரனுக்கு, சந்திரன் வந்து நமக்குங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப என்ன ஆகுது? அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பூமி அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்துருது. நடுவில் வந்த உடனே, பூமி வந்த உடனே சந்திரன் இருட்டாயிரு. சந்திரன் இருட்டாயிரு. நாம வெளிச்சம் தானே. எப்போ இருளாகுது? உலகம் நம்மகிட்ட வந்தாலும் இருட்டாயிரும். போங்க, அங்கதான் பிரச்சனை. நமக்கும் தேவனுக்கும் இடையில உலகம் வந்துச்சுன்னு வச்சுங்க, உலக
அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை கேட்டு போயிடும். உலக பிரகாரமான பாரம்பரியம் இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, வெளிச்சம் அணைந்து போய்விடும். உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. கொலோசியர் 2:20-21. நீங்கள் கிறிஸ்துடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? நீங்க கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிச்சாச்சு, ஆல்ரெடி செத்தாச்சு. இப்போ சாத்தான் மறுபடி என்ன நினைக்கிறான்? இவங்களுக்குள்ள உலகத்தை கொண்டு வரும், இவங்களுக்குள்ள உலகத்தை கொண்டு வரும், ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரியங்களை கொண்டு வரும், கொண்டு வந்து இவங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கிடும் அப்படின்னு நினைக்கிறான். தயவு செய்து கண்ணு கெட்டு போச்சுன்னா சரீரம் கெட்டு போகும். ஸோ நம்ம வெளிச்சத்தை இருளாக்கணும்னு சாத்தான் சுத்தி 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 ஒன்று கண்ணு கெட்டு போச்சுன்னா போச்சு, இல்லை உலகம் நம்ம கிட்ட வந்துச்சுனாலும் நம்ம வெளிச்சம் இருட்டாயிரும். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? வேண்டாண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில என் கண்ணால என் வெளிச்சம் இருட்டாயிடக்கூடாது. அந்த இச்சையான பார்வை எனக்கு வேணாம். ஆண்டவரே, உலகம் எனக்கு வந்துடக்கூடாது. இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்றது. ஆனா உலகத்துல தான் இருக்கிறாரு, உலகத்துல தான் இருக்கிறாரு. ஆனா உலகத்தின் காரியம் என்கிட்ட இல்லைன்றாரு. நீங்களும் நானும் அப்படித்தான் வாழலாம். மீன் உப்பு தண்ணிக்குள்ள கிடக்குது, கடலுக்குள்ள கிடக்குது, இருக்கிறது உப்பு தண்ணிக்குள்ள, ஆனா அதுக்குள்ள உப்பு ஏறாது. ஏன்? உயிர் இருக்கிறதுனால உப்பு ஏறாது. ஆனா பிடிச்சிட்டு வந்து அறுத்து தண்ணிக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ள உப்பு போட்டீங்கன்னா இப்ப உப்பு ஏறிடும். ஏன்? அது செத்து போச்சு. அருமையானவர்களே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உலகம் வந்துச்சுன்னா நம்முடைய வெளிச்சம் இருட்டாயிரும். நம்முடைய வெளிச்சம் இருட்டாயிரும். ட்ரெஸ்ஸிங்ல உலகத்தார் மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது, செயல்பாட்டிலையும் உலகத்தார் மாதிரி செயல்படக்கூடாது. எப்படி அப்படி எப்படி செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா வெளிச்சம் அவுட் ஆயிரும், வெளிச்சம் இருட்டாயிரும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். ஆண்டவர்கிட்ட சொல்லமா, ஆண்டவரே, அந்தகாரமாய் இருந்தேன், என்னை வெளிச்சமாக்கினீர், நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் சாட்சியா இருக்கணும், நான் சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே, என் சாட்சியை பார்த்து அவங்க ஒளிகிட்ட வரணும். அதே நேரத்தில் நான் சாட்சி சொல்லணும், அதே நேரத்தில் நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். விசுவாசி குறையும் போது கூட அவங்களுக்கு நான் குறைச்சிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள எனக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்க. வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ள எனக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்க. ஆண்டவரே, என்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஆண்டவர் நான் எச்சரிக்கையா இருக்க எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, என் கண்ணு கெட்டு போச்சுன்னா என் வெளிச்சம் இருட்டாயிரும். என் வாழ்க்கையில உலகம் வந்துச்சுன்னா என் வாழ்க்கை இருட்டாயிரும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, யோபு சொல்லுவான், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரோட சொல்லாமா, என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்றேன்ப்பா, இந்த கண்களை கத்த சுத்தமாக்குங்க, இந்த கண்களை சுத்தமாக்குங்க. நீங்க விரும்பாத எந்த பார்வையினாலும் ஆண்டவரே, என்னுடைய வெளிச்சமா எனக்குள் என்னுடைய வாழ்க்கையாக வெளிச்சத்தின் வாழ்க்கை இருளாய் விடக்கூடாது, இருளாய் விடக்கூடாது. ராத்திரி வேளையில என் கண்களை உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவரே, என் கண்களை உடன்படிக்கை பண்றேன். ஆண்டவரே, நீங்க விரும்பாத எந்த காரியம் என் கண்களை வரக்கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ரகதான ரப சங்கல ரதான ரபதான ரபரமா.
ஆண்டவரே நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னிலே ஆண்டவர் நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க, சாட்சியா இருந்து வெளிச்சத்தை வெளிப்படுத்த, அதே நேரத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே, மற்றவங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவங்க விலகினாலும் அவங்களுக்கு அவங்கள ஆண்டவரை எச்சரிக்க எனக்கு கிருபைதாங்கப்பா, எனக்கு கிருபைதாங்க. கடைசி மட்டும் உலகம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. எனக்குள்ள உலகம் வந்துருச்சுன்னா என் வெளிச்சம் இருட்டாயிரம் ஆண்டவரே. என் கண்ணு கெட்டு போனாலும் என் வாழ்க்கை இருட்டாயிரும். இந்த ராத்திரி வேளையில என்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். முற்காலத்திலே நாங்கள் அந்தகாரமாக இருந்தோம், இப்பொழுதோ ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க எங்களை வெளிச்சமாக்கினீரே ஸ்தோத்திரிக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. எங்கள் தகப்பனே, இயேசு எங்களுக்குள்ளே வந்ததுனாலே அந்தகாரமாய் இருந்த நாங்கள் வெளிச்சமானோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சம் வீசத்தக்கதாய் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து வெளிச்சம் வீச கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க கர்த்தருடைய காரியத்திலே குறைபட்டால் அவங்களுக்கும் நாங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை வீச உதவி செய்யுங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் கடைசி மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வெளிச்சம் இருட்டாகாதபடிக்கு எங்கள் கண்களை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, கண்களுக்கு கலிக்கம் போடுவீராக, ஆய்மன் போடுவீராக, ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. என் தகப்பனே ஆண்டவரே, எந்த சூழ்நிலையினாலும் என் கண்ணு கெட்டு போதோ அந்த சூழ்நிலையினால என் கண்ணு கெட்டுப்பாதபடிக்கு அவைகளிலே நாங்கள் ஜெயங்குள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, அவைகளை ஜெயங்குள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது ஆண்டவரே. உலகம் எங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எங்க வெளிச்சம் இருட்டாயிரும், வெளிச்சம் இருட்டாயிரும். இந்த உலகத்துல பாரம்பரியமோ ஆடம்பரமோ எங்க வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்ன இயேசுவை போல நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் காரியங்களுக்குள்ளே இராதபடிக்கு கடைசி மட்டும் எங்கள் வெளிச்சம் இருட்டாகி விடாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இந்த மாதமெல்லாம் எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்குமானால் அவரை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். துதி கனமயமே எல்லாம் கேட்சிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்நியமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.